உள்ளே குதிச்சிட்டார். குதித்த உடனே வா குதி, ஆழமெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். உங்களை குதிச்சேன்னா ஆழம் இல்லை, உங்களுக்கு தள்ளி குதிச்சா கொஞ்சம் ஆழம் இருக்குது. உனக்கு நீச்சல் அதுலேயே அடிச்செல்லாம் இதில் கொஞ்சம் லேசாக தான் அடிக்கணும். வா இறங்கு, அந்த கையை குதிச்சுட்டு இறக்கி கூட்டு அடி. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். அங்கே கிடந்துட்டு எல்லா வேலையும் தேவை தான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கியா. மழை வேணும், மயிர் வேணும், என்னைய மாதிரி தான் நீ இருக்க, உன்னையும் செஞ்சோன்னா என்ன செஞ்சான், வா ஹிந்தி அப்படின்னு கூப்பிட்டான். உள்ளே போனான். நல்லா நீச்சல் சுற்றிட்டு வாங்க, நிற்க பயப்படாத, சுற்றி அந்த அளவுக்கு சுற்றி பார்க்க அரை அப்படியே அடிக்கான். ஒரு 3 வருஷமும் ஒரு 4 மாதம் ஆச்சு. அப்படியே திறங்கி சுற்றி வச்சு அந்த வாரம் ஓரளவு தெளிஞ்சிட்டான் அப்படின்னு குருவுக்கு தெரிஞ்சிட்டு, குருவுக்கு இவன் இதில் கற்றுக்கிட்டா இனிமேல் இதில் இவன் நீச்சல் அடிச்சிருவான்னு குருவுக்கு தெரிஞ்சுட்டு குரு விட்டுட்டு ஓடிட்டார். குருவோட வேலை முடிஞ்சிட்டு குருவை அவங்க கூட இருக்கக்கூடாது தான் கணக்கு. அந்த விட்டுட்டு குருவை காங்க. ஐயோ நம்ம தெளிவு இருக்கணும் எங்கே ஆத்தாங்க குருவே குருவே. இது குரு நான் சும்மா சொல்லுவேன், மறுபடியும் நீங்கள் மண்டையை குழப்பிக்க கூடாது. சும்மா நாத்துக்கு சொல்லுவேன், நான் வந்த பாதையில் சொல்லுவேன். எனக்கு வந்து யாரும் கிடையாது, நான் தான் என்ன தான் பார்ப்பேன், ஏன்னா அப்படி தான் வந்திருக்கேன். அதான் சொல்லுவேன் அப்படின்னு இந்த பக்கம் பார்க்குறேன். உங்களுக்கு குரு கிடச்சிருக்காரு, வாய்ப்பை பயன்படுத்த உங்களுக்கு இருக்கு. அப்போ பார்த்து நானே நீச்சல் அடிக்க வைக்க அழகாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் இல்லை, நான் ஆனந்தமாக இருக்கேன். அதான் தனிமை. அப்போ அந்த தனியாக கிடந்து நீச்சல் அடிக்க அழகாக இருக்கான். அவன் இறைவனும் அவனும் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அந்த குளத்தில் அவனும் இறைவன் மட்டும்தான், வேறு யாருக்கும் அந்த இடம் இல்லை. மறுபடியும் இவன் பார்க்கான், இறைவா கூட்டத்துக்கும் கொஞ்சம் இன்பம் அடைஞ்சிட்டான், இந்த கூட்டத்துக்கு கொடுக்கணும் இறைவா, நீயே பாரு, என்ன செய்யணும் பாரு. உனக்கு யாருக்குமே தெரியுமே, அவன் எனக்கு வீசினதே போதுமா, நான் அந்த வீசிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு போதும், ஒரு செகண்ட் கூட அவனை திரும்பி பார்க்க மாட்டாமா. அந்த அளவுக்கு அந்த இடத்துல நின்றுக்கிட்டான். அங்கங்கே மதம் பிடிச்சிட்டு என் மதம் பெருசு, உன் மதம் பெருசு. மனுஷன் பெருசே இல்லை அவனுக்கு, மனுஷன் பெருசே இல்லை. அவர் வந்துட்டு போனார், இவர் வந்துட்டு போனார், இதை தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜாதி, அங்கேயும் ஜாதி இல்லாமல் இருக்கலாம், இங்கேயும் ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கலாம். ஏன் ஏற்றத்தாழ்வு உருவாக்கி வச்சுருக்கியா? நான் சுவாசிக்க காத்து தான் நீ சுவாசிக்கியா? நான் இருக்க பூமியில் தான் வளையா? நான் அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியுது. எனக்கு யாருக்கா ஏற்றத்தாழ்வு எங்கே இருக்குது? இங்கே வசதி இருந்து சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை அவன் வசதி இவன் வசதி, யாரும் வசதி, எல்லாருமே வசதி, எல்லா மனிதனும் வசதி, எல்லா மனிதனும் விசேஷம். அப்போ அந்த குளத்துக்குள்ளே இருந்தேன்னா வெளியே வர முடியாது. நான் அந்த குளத்துலேருந்து வந்துட்டேன். நான் ஒரு தேயில குளிச்சுக்கிட்டு இருக்கேன். 1-2 பேர் அங்கே தள்ளி குளிக்காது, பெரியக்கூடாது. இது ஆன்மீக பிறவி பெருங்கடல். என்னது? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவழி சேராதார். அந்த பிறவி கடங்களில் பிறவி பெருங்கடலில் ஒரு 4-5 பேர் தான் நின்று. எத்தனை பேர் எனக்கு கணக்கு பார்க்கல, நான் கணக்கு பார்க்கறது போகல. நான் உங்களுக்கு என்ன மாதிரி இன்னொரு 4-5 பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தெரியாது. எனக்கு ஒரு ஆள் குளிக்கிற எனக்கு தெரியும், வேறு யாராவது குளிக்காமலாரு நான் பார்க்கல, எனக்கு அது தெரியாது. அப்போ இன்னொரு ஆள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆள் குளிச்சுட்டு இருக்காரு, அவர் குளிக்காரு. நான் 20 வருஷம் கழிச்சு இப்போ நான் குளிச்சுட்டு இருக்கேன். வேறு மற்றவங்களுக்கு அவர் ஒரு பக்கம் இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நான் ஒரு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் 3 வயசு 4 மாதம் ஆகுது. எட்டி பார்க்கேன், யாராவது வந்துட மாட்டேடா, யாருக்காவது சொல்லிடலாமா அப்படின்னு அவனை கேட்டு பார்க்கேன். சும்மா நானாக பேசிக்கிட்டே போகிறேன். எல்லோரும் எனக்கு பைத்தியங்கி பிடிச்சிருக்குமா அப்படின்லாம் நினைக்கான். தாடி முடியை வச்சுக்கிட்டு என்ன கொண்டு அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இது வந்து சத்திய கணக்கு, அது சத்தியம். அதனால் அது வந்து தலைவன் ஆகிட்டு, தலைவன் தான் ஐயர். ஐயர் நீங்கள் எனக்கு ஐயர் வேறு, இதுதான் சத்தியம். அப்போ இவன் வந்து அது தெரிஞ்சு அவனுங்களாம் நான் சொல்கிற பேச்சு கணக்கெல்லாம் தெரியாது. சும்மா ஏதாவது நம்மளுக்கு தெரியாத பாசையை என்னத்தையாவது வளருவாங்க. அந்த பாசம் அல்ல. இறைவனுக்கு உலக மொழி அத்தனையும் தெரியும், தமிழ் தான் தெரியும்னு கிடையாது. தமிழ் தான் பெருசுன்னு நிற்கவே கூடாது. எல்லா மொழியும் வசதி தான், எல்லா பாசையும் இறைவனுக்கு தெரியும். அவன் இல்லாத இடமே கிடையாது. அதுதான் தென்னாடுடைய சிவனையை போட்டு நாட்டவருக்கு எரிவா போகுதுன்னு இறைவன் தெரிஞ்சதுனால தான் அவன் சொல்லணும். அதனால அவன் புக்கும் தான், என் புக்கும் அதான். யார் புக்கு எடுத்தாலும் உன்கிட்ட ஒரு புக்கு இருக்குன்னு அவன் சொல்லித்தரணும். அந்த புக்கை எடுத்துட்டு தான் நீ வந்த. அப்போ இந்த குளத்தை விட்டு நீ வெளியே வரணும்னா நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதை விடவே கூடாது. இல்லை இப்படி இருந்தால் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது நீ எடுத்துட்டேன்னா நீ அந்த பக்கம் இல்லை, அந்த குளம் உனக்கு இல்லை இப்போதைக்கு. ஆனால் அந்த குளத்தை மறுபடியும் இதே குளத்தில் வந்து விடணும். அந்த குளத்துக்கு வரமாட்டேன். இந்த குளத்தில் வந்து குதிச்சு மறுபடியும் நீச்சல் அடித்து இந்த குளத்தை எட்டி பார்க்கணும். அதுக்கு நேர்மை இப்போவே தயாராகிக்க, நேர்மையாக சத்தியமாக இன்னொரு மனிதனை குறை சொல்ல அலையாது.
ஜாதி மதத்தை பார்க்காத, ஏற்றத்தாழ்வு பார்க்காத, ஆண் பெண் கூட பிரித்து பார்க்காத. அது குற்றம். தான் எனக்கு தெரியாதுப்பா, செய்யறதே சொல்லியாச்சு, எடுக்க விடுவோம். இல்லை இந்த குழம்பே போதும்னாலும் நீ அடுத்து வருவ. அது இந்த கூட்டத்தில் இருக்குது. இந்த கூட்டத்தில் மறுபடியும் குளிக்கணும், மறுபடியும் ஜாதி எடுக்கணும், மதத்தை எடுக்கணும். இதிலே பிடிச்சி நேரம் இல்லாமல் ஐயோ ஞானம் துன்பமாக இருக்குது, வேகமாக இருக்குது. இன்னும் இதோட இந்த கூட்டம் பெருகும். இந்த கூட்டத்தையும் உங்களுக்கு சமாளிக்க முடியல. அடுத்த கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு தயாராகணுமா? ரிட்டையர்ட் இங்கே ரிட்டையர்ட் இல்லை, அது மாதிரி இங்கே ரிட்டையர்ட் ஆகி வேண்டாம், என் கணக்கை முடிச்சிருந்தேன், நான் பரிசு எழுத வாரன்னு அந்த குளத்தில் குதிக்கிறதுக்கு உழுக்குவேன். உழுக்கிறதுட்டு வந்து விழுந்துருக்கோம். விழுந்துட்டேன்னா அந்த குளத்துக்குள்ளே குளிக்கலாம். ஆனந்தமான குளம், பெரிய குளம், சந்தோஷ குளம், சத்திய குளம் அப்படி ஒன்று இருக்குது. அது உள்ளுக்குள்ளே தான். நான் சும்மா தான் இருந்தேன். இன்னொரு குளம் இருக்குது, இன்னொரு குளம் இருக்குதுலாம் உள்ளுக்குள்ளே தான் எல்லா குளமும். உன் குளம் அந்த குளத்தில் இருக்குது. இந்த மனம் இதுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. இதில் இருந்து வெளியே வந்துட்டேன்னா இதுக்குள்ளே நல்லா இருக்கோ. தாத்தா பெருசில் போயிட்டாரு, அப்பா பெருசில் காங்கலை, கூட்ட பார்த்தேன் காங்கலை, அதனால நீ அவங்களாம் இல்லை, நீ தான் இருக்க, நான் தான் இருக்கேன். நான் வெளியே வந்துட்டேன். நீ உள்ளே கிடக்க, வெளியே வர முடிஞ்சா வா, கை கொடுக்க நான் தயார். நீ தான் பார்க்கணும். குளம் ரெண்டு பக்கம் உன் கையில் ரெண்டு கை இருக்கிற மாதிரி எந்த குளம் வேணும் முடிவு வந்தது உன் கையில். வாண்டதான் எல்லாம் இருக்குது, வெளியில் இல்லை, உனக்குள்ளே இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு ஓடிவா, அன்பாவா, சத்தியமாவா. சும்மனாத்துக்கு வேறு ஏதாவது உணர்ந்தது காட்டி பேசுறது காட்டிலாம் அதை வரவே கூடாது. வந்தால் வாயை பொத்திடணும். என்ன செய்யணும்? வாயை பொத்தணும், காதை தீட்டி வைக்கணும். இந்த பேச்சு வேறு. சும்மனாத்துக்கு எந்த ஒரு வாட்டில் போகிறத பேசிக்கிட்டு, எந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு, டிவி பார்த்து நாடகம் பார்த்துட்டு அந்த பேச்சுக்கு அது உங்களுக்கு எல்லாம் அந்த அதான் இருக்கும். வெவரிய எங்கே இல்லாமல் நீங்கள் சுற்றி ஆன்மீகம் சொல்லி எந்த மதம் எல்லோரும் போகிறீங்களோ உங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும் தெரியுமா? இந்த பக்கம் என்ன குப்பை இருக்கோ இதெல்லாம் பேசி இப்போ தலையில் எல்லாத்தையும் அதான் இருக்குது. என் பேச்சு வேறு. அப்போ அந்த காது உங்களுக்குள்ளே அதை தான் பதிவு பண்ணிடுது. இது வந்து நீங்கள் என் பேச்சு வந்து இந்த காது நுனியில் வச்சு கேட்கக்கூடிய பேச்சு இல்லை, காது உள்ளே வச்சு கேட்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு விளங்கும். அப்போ தான் இந்த மாதிரி ஏதோ சொல்ல வரான்னு காதை தீட்டி வைக்கணும். நீங்கள் காதை தீட்டி வைக்க இடத்துல இல்லைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்குள்ளே உங்களோட பதிவு இருக்காடில் அது எப்படி சொல்ல, செவிட்டுக்காதுன்னு கூட சொல்லிடுவேன். செவிட்டுக்காதாக இருக்கீங்க, இந்த காதை துறக்க பார்க்குறது. நீங்கள் எல்லோரும் என்ன இருக்கியா? செவிட்டுக்காதாக இருக்கியா, குருடனால் இருக்கியா. ஒரு குருடன் பின்னால் போய் நல்லா இருக்கிறான்னு பார்க்க குருடன், நீ குருடனை போய் எப்படி இருக்கான்னு பார்க்க போகிற. நீயே குருடனாக ஆகிய, நீ குருடனை போய் பார்க்க போகிற அப்படின்னு அர்த்தம். எனக்கு சொன்னாங்க சிலவங்க. சரி இருக்கட்டும், அந்த பக்கம் வேண்டாம். 10 இவ்வளோ தான் இருக்குது. ஈஸியாக பயணம் பண்ணிடலாம். வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பு நல்ல விடாதீங்க. வேறு ஏதாவது ஒன்று வார்த்தையில் போட்டுட்டு போகாதீங்க. மறுபடியும் அந்த வார்த்தை இருக்குது வேண்டாம். எல்லோரும் நல்லா இருக்கே, மகிழ்ச்சியாக இருக்கே, கொண்டாட்டமாக இருக்கே, சந்தோஷமாக இருக்கே. பேரின்பம் இருக்குது. பேரின்பத்தை அன்றைக்கி தான் வந்து அதெல்லாம் அங்கே சொல்லிட்டு போயிருக்கான். சும்மாவே அடிச்சுட்டு போயிருக்கான். விஞ்ஞானின்னு சொல்லிட்டு போனோம்ல, கீழே இருந்து பதவி எல்லாம் எடுத்துகிட்டே மேலே போவோம். கடைசி பதவி விஞ்ஞானி தான், அடுத்து இல்லை. அதுக்கு அடுத்து இருக்குது. யாருக்கு? சத்தியம் தெரிஞ்சவனுக்கு இருக்குது, அவன் தான் ஞானி. சத்தியம் தெரிஞ்சவன் தான் ஞானி. அப்போ விஞ்ஞானியோட நீங்கள் முடிச்சிட்டு உங்கள் கணக்கு எந்த மதம் ஜாதியாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானி வரைக்கும் தான் போவியோ, அதை நீங்கள் தாண்ட முடியாது. அதுக்கு அடுத்து ஒன்று ஞானின்னு ஏன் சொன்னான்னு எவனாவது கேள்வி கேட்டு என்ன தான் உள்ளே போக முடியும். அப்போ ஞானின்னா என்ன அப்படின்னா நீ தான், நான் தான். நீயை உடைச்சிட்டேன்னா நான் ஆகிடுவேன். நீயை உடைக்கிறது தான் என் பேச்சு. அதை காதை தீட்டி வச்சு கேட்கணும். வாயை வச்சுக்கிட்டு 5 வாய் இருக்கலாம் வரக்கூடாது. வாயை நான் பக்கத்தில் வந்து பேசணும்னே வரக்கூடாது. எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கல உங்கள் பேச்சு. நான் வந்து வாயை பொத்திட்டு இந்த மாதிரி சொல்லுவாரான்னு பார்க்கணும், வரும் பேசாமல் இருக்கணும். ஏதாவது வித்தை செய்வாரா, அதை செய்வார். நானே பெரிய வித்தை தான். என் உடம்புக்குள்ள 1000 விஷயம் நடக்குது. அதே வித்தை, அது போதும் எனக்கு. இங்கே போய் நீங்கள் காமிக்க வித்தெல்லாம் பார்க்க வரல தான். எதையும் சூழ்ச்சி பூம்பா புஷ்வானா அந்த இதெல்லாம் நம்மகிட்ட இல்லைப்பா. ஒழுக்கம் நேர்மை மட்டும்தான் இருப்பா. உண்மை மட்டும்தான் இருக்குது. இதுதான் பாரு உண்மை. இதுதான் எனக்கு தந்தான், அதான் இருக்குது, வேறு இல்லை. நன்றி என்று மன்னன். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க, கொண்டாட்டம். ஏன்னா அதுதான் இருக்குது. அதுதான் மாதிரி பேர் சொல்லித்தாங்க. ரைட்டு.